வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. பழனிக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. பழனியும் மஞ்சுளாவும் தனியா பேசிட்டு இருக்காங்க. உங்க குடும்பம் பெரிய குடும்பமான்னு அந்த பொண்ணு கேட்க, ஆமா. என் அக்கா மக குழலி, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க குழந்தைய தவிர்த்து எங்க வீட்ல நாங்க 10 பேர் இருக்கோம். நீங்களும் வந்துட்டீங்கன்னா 11வது ஆளாயிடுவீங்க. அப்படின்னு தன்னோட சம்மதத்தை இன்டைரக்டா பழனி சொல்ல, அந்த பொண்ணோட முகம் கொஞ்சம் மாறிடுது. நீ சமாளிச்சுக்கிற பழனி, இல்ல நான் ஏதோ சொல்ல வந்து வேற ஏதோ அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு சரியாயிட்டு, இல்ல எங்க குடும்பமும் பெரிய குடும்பம் தான். மாமா, பெரியப்பா எல்லாம் பக்கத்துல தான் இருக்காங்க. எனக்கும் கூட்டு குடும்பம்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா சிரிக்கிறாங்க. காலேஜுக்கு போன்னு சொல்லி தான் என்ன சேர்த்து விட்டாங்க. ஆனா நான் படிக்க மாட்டேன்னு ஓடி வந்தேன். ஸ்கூல் தாங்க முடிச்சிருக்கேன். அது உங்களுக்கு ஓகேவா? அப்படின்னு பழனி கேட்க, சரின்ற மாரி அந்த பொண்ணு சிரிப்போட தலையாட்டுறாங்க. அவங்க பேசி முடிச்சிட்டாங்களான்னு பார்த்து அழைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பொண்ணோட தாய்மாமா ஒய்ஃப் சொல்ல, விடுங்க அவங்களே பேசி முடிச்சிட்டு வந்துருவாங்கங்கிறாங்க கோமதி. ஏய், இம்புட்டு நேரமாவா பேசிட்டு இருப்பாங்க, நீங்க போங்க போய் கூட்டிட்டு வாங்கன்னு பாண்டியன் சொல்ல, நான் போய் கூட்டு வந்துடுறேங்கன்னு எழுந்து போறாங்க அந்த லேடி. போய் அவங்க 2 பேரையும் அவங்க உள்ளர கூட்டிட்டு வர, பாரு பாரு சித்தப்பா எப்படி வர்றாருன்னு பாரு அப்படின்னு 3 கேர்ள்ஸ் கிண்டல் பண்றாங்க. என்ன மாம்சு, நல்லா பேசுனீங்களா அப்படின்னு கிச்சு கிச்சு மூட்டுறாரு செந்தில். டேய் என்னாச்சுடான்னு பாண்டியன் கேட்க, மச்சான் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே தலையாட்டிட்டு நெளிஞ்சிட்டு இருக்காரு பழனி. கலகலன்னு சிரிக்கிற பாண்டியன், பழனிக்கு பொண்ணு புடிச்சு போச்சுன்னு அவன் முகத்தை பார்த்தாவே தெரியுதே. உங்க பொண்ணுக்கும் புடிச்சிருக்கான்னு கேட்டு சொன்னீங்கன்னா மத்த விஷயத்தெல்லாம் இப்பவே பேசிக்கலாங்கிறாரு. நீ என்னம்மா சொல்றேன்னு கேட்க, புடிச்சிருக்க மாமான்னு அந்த பொண்ணு தலையாட்டுறாங்க. எல்லாரோட முகமும் சந்தோஷத்துல ரொம்ப அழகா இருக்கு. கோமதி புருவத்தை உயர்த்தி சந்தோஷப்படுறாங்க. மாம்சு, சூப்பர் மாம்சுன்னு தட்டி கொடுக்குறாங்க பசங்க 3 பேரும். அப்புறம் என்னங்க, மத்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிடலாமே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, நமக்கு தெரிஞ்ச ஜோசியர் இருக்காரு, அவர்கிட்ட பேசி நல்ல நாள் எப்போன்னு கேட்டுருவோம் அப்படின்னு பொண்ணோட தாய்மாமா சொல்ல, கேளுங்கங்கிறாரு பாண்டியன். வர ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளா இருக்கான், அன்னைக்கு நிச்சயத்தை வச்சுக்கலாம். வர தை மாசம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னு பொண்ணோட தாய்மாமா கேக்குறாரு. பாண்டியன் கோமதிய பார்க்க, ஞாயிற்றுக்கிழமைக்கு ரொம்ப நாள் இல்லையேங்கிறாங்க அவங்க. அதை விட்டு அடுத்த மாசம் தான் நல்ல நாளா அப்படின்னு பொண்ணோட தாய்மாமா சொல்ல, ஓ அப்படிங்கிறாங்க பாண்டியனும் கோமதியும். தள்ளி போடாம இருந்தா பரவாயில்லையேன்னு பழனி யோசிக்க, ஆமா ஒரு நிமிஷம் இருங்கங்கிறவரு, பா இப்பவே வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு சரவணன் பாண்டியன் கிட்ட சொல்றாரு. ஆமாங்க, நல்ல காரியத்தை தள்ளி போட வேண்டாம் அப்படின்னு கோமதி சொல்ல, பழனியோட முகத்துல சிரிப்பு எட்டி பாக்குது. சரிங்க, எல்லாருக்கும் சம்மதங்கிறப்ப எங்களுக்கும் சம்மதம் தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க நல்லது நல்லதுன்னு கையெடுத்து கும்பிடுறாரு அவங்க மாமா. ஞாயிற்றுக்கிழமையே நிச்சயதார்த்தம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட, பொண்ணு வீட்டு சைட்ல ரைட் ரைட்னு தலையாட்டி சந்தோஷங்கிறாங்க. மாமா அப்படின்னு கூப்பிட்டு முதல்ல சரவணன் கைய கொடுக்கறாரு. இந்த பக்கம் கதிரும் செந்திலும் அவரோட முதுக தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. நைட் ஆகுது. வேல் குடும்பத்துல 3 வேல்ஸும் பாட்டிய உட்கார்ந்து சாப்பிட வடிவும் மாரியும் பரிமாறிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சப்பாத்தி மேல கோலம் போட்டுட்டு இருக்க, என்னம்மா சாப்பிடலையா, சாப்பாடு பிடிக்கலையா, அம்மாவுக்கு பிடிச்ச எதையாவது சமைச்சிருக்கலாம்ல அப்படின்னு முத்துவேல் கேட்க, வடிவு என்ன பதில் சொல்றதுன்னு யோசிக்கிறாங்க. ஒரு நாள் வீட்டை விட்டு துரத்துவாங்க, ஒரு நாள் புடிச்ச மாதிரி சமைச்சு போட சொல்லுவாங்க. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு நாம படுற பாடு இருக்கே அப்படின்னு மாறி முணுமுணுக்க, ஏய் என்ன அங்க முணுமுணுப்பு அப்படின்னு சக்திவேல் கேக்குறாரு. இல்லங்க, அத்தைக்கு பிடிச்சதான்னு பார்த்து பார்த்து தான் சமைச்சோம் அப்படின்னு மாறி சொல்ல, தலையாட்டுறாரு சக்திவேல். அப்புறம் ஏமா சாப்பிட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு முத்துவேல் கேட்க, எங்கேயோ பாக்குறாங்க பாட்டி. அண்ணே என்னன்னு இன்னுமா உங்களுக்கு புரியல? மவனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு தெரியாம ஆத்தாவுக்கு எப்படி தொண்டைக்குழியில சாப்பாடு இறங்கும் அப்படின்னு சக்திவேல் சொல்ல, தலையாட்டுறாரு முத்துவேல். அங்க என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன். பொண்ணூட்டுக்காரங்க மாப்பிள்ளை என்ன பண்றாருன்னு கேட்டிருப்பாங்க. பாண்டியன் ஸ்டோர்ல பொட்டலம் அடிக்கிறான்னு பெருமையா சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்படியே கிளம்புன்னு அனுப்பியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு சக்திவேல் ஒரு வன்மம் கலந்த சந்தோஷத்தோட சொல்ல, முத்துவேல் தலையாட்டிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. பாட்டி முறைச்சுக்கிட்டு இருக்காங்க. தம்பி, அவங்க பொண்ணு பார்க்க போனது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதுக்காக தம்பிக்கு ஒரு நல்லது நடக்கும்போது இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு வடிவு சொல்ல, முத்துவேல் வடிவு முறைக்கிறாரு. 2 காரம் திரும்பி வருது. இறங்குற பாண்டியன் வேலையை எதிர் வீட்டு தான் பாக்குறாரு. எங்க அவங்க எல்லாம் வந்துட்டாங்களான்னு பார்க்க பின்னாடி கார்ல இருந்து மத்தவங்க எல்லாம் இறங்கி வர்றாங்க. கார் சத்தம் கேட்ட உடனே வேல் ஃபேமிலி மொத்தமும் அலர்ட் ஆகுது. சரி எல்லாம் உள்ள வாங்க, உள்ள போங்கப்பா அப்படிங்கிற பாண்டியன் மட்டும் வெளியே நிக்க, கோமதி, பழனி, மத்த 3 பசங்க எல்லாரும் கூடயே நிக்கிறாங்க. கோமதி, நீ எதுக்கு நின்னுட்டு இருக்க, உள்ள போங்கிறாரு பாண்டியன். இல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கோமதி கேட்க, இல்ல ஒரு சில பேத்துக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேண்டி இருக்கு, அத நல்லா தெளிவா சொல்லிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ள வரேனே அப்படிங்கிற பாண்டியன் யாராவது வெளியே வருவாங்களான்னு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காரு. யாருக்கு என்ன விஷயம் சொல்ல போறீங்க மச்சான் அப்படின்னு பழனி கேட்க, இலே உனக்கு நிச்சயம் பண்ண போறேன்னு உங்க நொண்ணங்கிட்ட சொல்ல வேணாமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அச்சச்சோ என்ன பிரச்சனை வரப்போகுதோன்னு கோமதி, பழனி எல்லாம் பாக்குறாங்க. சொல்லட்டு விடுமாங்கிற செந்தில், உள்ள போய் சொல்ல போறீங்களான்னு கேக்குறாரு. சேச்சே நீ வேற, அவங்க வீட்டு வாசப்படிய நான் என்ன கருமத்துக்கிட்ட மிதிக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு கேக்குறாரு செந்தில்.
ஐயையோ! மச்சான் என்னமோ பிளான் பண்றாரே! அப்படின்னு பழனி யோசிச்சுட்டு இருக்க. கோமதி! பழனி கல்யாணம் பண்ணி வைக்க நீ யாருன்னு கேட்டாங்கல்ல? அப்படின்னு பாண்டியன் கத்த. சாப்பிட்டுட்டு இருக்கறத நிறுத்திட்டு காத ஷார்ப் பண்ணிட்டு பாக்குறாங்க முத்துவேல், சக்திவேல் எல்லாம். இப்ப நான் தான் பழனி கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். வர்ற ஞாயித்துக்கிழமை நிச்சயம் பண்ண போறேன். அத எல்லாத்துக்கும் சொல்லணும்ல? அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. அண்ணன் தம்பி 2 பேரும் ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கறாங்க. பாட்டி முகத்துல ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் பரவுது. வடிவும் மாரியும் சந்தோஷமா ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கறாங்க. மச்சான் மச்சான் நாளைக்கு காலையில நானே போய் பொறுமையா சொல்லிக்கிறேனே. இப்ப எதுவும் நீங்க சொல்லிக்காதீங்கங்கறாரு பழனி. ஆமாங்க ஆமாங்க. சந்தோஷமா வந்திருக்கோம். சண்டை வேண்டாம். வாங்க உள்ளர. அப்படின்னு கோமதி கூப்பிட. டேய் சும்மா இரு. சண்டையெல்லாம் போடல. ஒரு அறிவிப்பு தான். அப்படின்னு பாண்டியன் சொல்ல இருமா பேசட்டும்ங்கிறாரு சரவணன். ஐயோ! அப்படின்னு மண்டைய சொரிஞ்சிட்டு கதிர் நிக்க. அதாவது உன்னால உன் பொண்டாட்டியோட தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சில பேர் சொன்னாங்கல்ல. ஓ மச்சான் பழனிக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க நாங்க விட மாட்டோம்னு சொன்னாங்கல்ல. கோமதி பேசினவங்க மூக்கெல்லாம் உடையிற மாதிரி பழனிக்கு பொண்ணு பார்த்து பேசி முடிச்சிட்டோம். வர்ற ஞாயித்துக்கிழமை நிச்சயத்துக்கு நாளும் குறிச்சாச்சு அப்படின்னு பாண்டியன் ஹை பிச்ல அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. வேல்ஸ் 2 பேரும் திகைச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. பாட்டி முகம் முழுக்க சந்தோஷம் பரவுது. சொல்லிட்டீங்கல்ல வாங்க உள்ள போலாங்கறாங்க கோமதி கொஞ்சம் பயத்தோட. அம்மா நீ ஏமா பயப்படுற? சண்டை போடுவாங்கன்னா நாங்க இருக்கோம்லங்கிறாரு செந்தில். டேய் சண்டை எப்பவும் போடுறதுதான்டா. அதுக்கெல்லாம் நான் பயப்படலடா. இன்னைக்கு சண்டை போட வேணாம்னு நினைக்கிறேன்டா அப்படின்னு கோமதி பதட்டமா சொல்ல. ஏய் நானும் சண்டை போடுற மாதிரி எல்லாம் இல்ல. சொல்ல வந்தது முழுசா சொல்ல விட அப்படின்னு பாண்டியன் சொல்ல. அச்சோ அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க கோமதி. முத்துமாரியம்மன் கோவில்ல வச்சுதான் நிச்சயதார்த்தம். நிச்சயம் முடிஞ்ச கையோட கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போறோம். என் பையன் சரவணன் கல்யாணத்தை எப்படி நடத்துனனோ அதே மாதிரி சிறப்பா பழனிவேல் கல்யாணத்தையும் நடத்துவேன் அப்படின்னு பாண்டியன் கத்திட்டு இருக்க. முத்துவேல் திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காரு. சக்திவேல் கடுப்புல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஏய் நான் சொன்னது காதுல கேட்டிருக்குமா அப்படின்னு பாண்டியன் செந்தில் கிட்ட கேட்க. சூப்பரா கேட்டிருக்கோங்கிறாரு அவரு. அப்புறம் அது மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு இன்னார் தான் வரணும் இன்னார் தான் வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். அதுலயும் குறிப்பா மாப்பிள்ளையோட அண்ணங்க வரக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. சக்திவேல் பயங்கர கடுப்பாயிட்டு இருக்காரு. பாட்டிக்கு கொஞ்சம் பயம் வருது. அவன் நிச்சயத்துக்கும் வரலாம் கல்யாணத்துக்கும் வரலாம். மாப்பிள்ள பொண்ண மனசார வாழ்த்தலாம். நல்லா உட்கார்ந்து மூக்கு பிடிக்க சாப்பிடவும் செய்யலாம். என்ன ஒண்ணு 2 இலை கூடுதலா போடுறதுனால பெருசா ஒண்ணு செலவாயிட போறது இல்ல அப்படின்னு பாண்டியன் எதிர்த்தாலேயே எட்டி பாத்துக்கிட்டே இருக்காரு. எங்க பேசிட்டீங்கல்ல வாங்க போலாம் அப்படின்னு கோமதி அவசரப்படுத்துறாங்க. மச்சான் போலாம் மச்சாங்கிறாரு பழனி. இவ ஒருத்தி சுமாரிடி. அட பொறடி இப்பவாவது அவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற பாண்டியன். பழனியோட விஷயத்துல முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது. அந்த உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. வந்து சாப்பிட்டுட்டு போற உரிமை மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு எப்படியாவது வம்பளிக்கணும்னு பேசிட்டு இருக்காரு. ஏங்க வாங்க போலாம். வாங்க டேய் வாங்கடா. விட்டா தொணன்னு பேசிட்டே இருப்பாரு. வாங்கடா அப்புறம் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு பாண்டியனோட கைய புடிச்சு இழுத்துட்டு உள்ளர போறாங்க கோமதி. நம்ம தம்பிக்கு அவன் கல்யாணம் பண்ணி வைப்பானா? நம்ம போய் இலைய நக்கிட்டு வரணுமா அப்படின்னு சக்திவேல் பயங்கர கோவமா கத்த. அமைதியாரு பாத்துக்கலாங்கிறாரு முத்துவேல். கோமதி வீட்டுக்காரர் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது என்ன புதுசா? அவர்கிட்ட சண்டைக்கெல்லாம் போய் உங்க தம்பி வாழ்க்கையில நீங்களே விளையாடாதீங்க. இருந்து அவருக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. அது நல்ல விதமாவே நடக்கட்டுமே அப்படின்னு வடிவு சொல்ல. அண்ணனை பாக்குறாரு சக்திவேல். ஏன் அவனுக்கு நாங்க நல்லது பண்ணி வைக்க மாட்டோமா அப்படின்னு முத்துவேல் கேட்க. வடிவு அமைதியா இருக்காங்க. முகத்தை திருப்புற பாட்டி. அதான் பண்ணி வைக்க மாட்டேங்கிறீங்களே. சண்டை தானே போட்டுட்டு இருக்கீங்க எப்ப பார்த்தாலும் அப்படின்னு பாட்டி சொல்ல. வர வர நீ முழுசா அந்த பக்கமே சாஞ்சிட்ட அப்படின்னு முத்துவேல் சொல்றாரு. நான் யாரு பக்கமும் சாயலடா. எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான். என் பையன் பழனிக்கு ஒரு நல்லது நடக்கணும். அதுவும் எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாம நிம்மதியா நடக்கணும். அதான் என் ஆசை போதுமா அப்படின்னு பாட்டி சொல்ல. அண்ணனும் தம்பியும் அமைதியா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அத்தை எதுவும் வெளியில சொல்லிக்கிறது இல்ல. இன்னைக்கு அவங்க இல்லாம பொண்ணு பார்க்க போனதுக்கே அத்தை பாவம் அம்புட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. நிச்சயத்துக்கும் கல்யாணத்துக்குமாவது அத்தைய அனுப்பி வைங்க அப்படின்னு மாறி சொல்ல. முத்து அமைதியா இருக்கிறாரு. மண்ணாங்கட்டி உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கூச்சம் நாச்சம் வெக்கம் மானம் எதுவுமே கிடையாதா? தெருவுல நின்னுட்டு இலை போட்டு சாப்பாடு போடுறேன் வந்து சாப்பிட்டுட்டு போங்கறான் அப்படிங்கிற சக்திவேல் நக்கறதுன்ற மாதிரி கைய திருப்பி காட்டிட்டு இருக்காரு. இங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லன்னு அங்க போய் இழிச்சுக்கிட்டு நிக்க போறியா? உன்னதான் கேக்குறேன். சக்திவேல் பொண்டாட்டி மாதிரி நடந்துக்க அப்படின்னு சக்திவேல் மாரிய திட்டிட்டு இருக்க. தட்டை நகர்த்தி விட்டுட்டு பாட்டி எந்திரிக்கிறாங்க. அவங்க சுத்தமா சாப்பிடவே இல்ல. அத்தை என்னத்த சாப்பிட்டுட்டு போங்க நம்ம வடிவு சொல்றாங்க. அத்தை என்னத்த சாப்பிடாம போறீங்க? கொஞ்சமாவது சாப்பிடலாம் இல்லன்னு மாறி சொல்றாங்க. கடுப்பா இருக்க சக்திவேல் ஒரு வாய் நிம்மதியா சாப்பிட முடியுதா? சையன கையில இருக்க சப்பாத்திய தட்டுல தூக்கி போட்டு எழுந்திருக்கிறாரு. அவருக்கு முன்னாடியே முத்துவேலி எழுந்துட நிம்மதியா சாப்பிட கூட முடியல இந்த வீட்டுல. சை அப்படின்னு தட்டை டொப்புன்னு டேபிள் மேல வச்சுட்டு சேர டக்குன்னு நகர்த்தி போட்டுட்டு போயிட்டே இருக்காரு
சாப்பிடு சக்திவேல். குமரவேல் சாப்பிடவும் இல்லாம எழுந்திருக்கவும் இல்லாம உட்கார்ந்திருக்க. அப்பாவும் பெரியப்பாவும் எந்திச்சு போயிட்டாங்க. நீ என்ன பண்ண போறேன்னு மாறி கேட்க, அம்மாவ பார்த்துட்டு உட்கார்ந்திருக்கிறாரு. நீ எந்திரிச்சு போக போறியா இல்ல சப்பாத்தி வைக்கவான்னு மாறி கேக்குறாங்க. வர வர உனக்கு நக்கல் ரொம்ப ஓவர் ஆயிருச்சுமா, ரொம்ப ஓவரா தான் போயிட்டு இருக்கேன்னு தட்ட டப்புன்னு நகர்த்தி விட்டு குமரவேல எந்திச்சு போயிடுறாரு. ஒரு யுத்தத்துக்கு நடுவுல தான் இந்த கல்யாணமே நடக்கும் போல இருக்கு அப்படின்னு மாறி சொல்ல, நல்லபடியா நடக்கணுமேன்னு யோசனையா பாத்துட்டு இருக்காங்க வடிவு. மீனாவும் ராஜியும் திண்ணையில உட்கார்ந்து எதையோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அக்கா எனக்கு ஒரு டவுட்னு ராஜி சொல்ல, என்னன்னு சொல்லுங்கறாங்க மீனா. வீட்ல அம்புட்டு ஃப்ரூட்ஸ் இருக்கு, ஒரு நாளும் நீங்க சாப்பிட்டது இல்ல. நான் தட்டுல வாங்கி வச்ச பழத்தை இப்படி பதுக்கி வச்சு சாப்பிடுறீங்களே என்ன காரணம் அப்படின்னு ராஜி கேக்குறாங்க. அது அது என்னமோ இப்படி பதுக்கி வச்சு சாப்பிட்டாதான் டேஸ்டா இருக்கு, சாப்பிட்டு பாரு உனக்கே டேஸ்ட்ல வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிற மீனா ஆப்பிள் ஸ்லைஸ குறிச்சிட்டு இருக்க. கடிச்சு பாக்குற ராஜு, தெரியுதுக்கா, இது இன்னும் கொஞ்சம் இனிப்பா இருக்குங்கிறாங்க. ஆமா தானே, இத பதுக்கி வச்சு சாப்பிடுறோம்ல அந்த ஸ்வீட்னஸ் தான் அப்படின்னு மீனா சொல்ல, சீரியஸா சாப்பிட்டுட்டு இருக்காங்க ராஜி. எப்படியும் தையில சித்தப்பாவு கல்யாணம் வச்சிருவாங்கல்ல அப்படின்னு ராஜி கேட்க, அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க மீனா. பாத்திருக்க பொண்ணு நல்ல டைப் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு ராஜி சொல்றாங்க. ஆமா ஆமா, அதுவும் சித்தப்பா மாதிரி ஜாலியான கேரக்டர் இருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். கேட்கணும்னு நினைச்சேன், நீ விடியங்காத்தால டியூஷன் எடுக்க போனீல, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கொடுக்கல அப்படின்னு மீனா கேட்க, ராஜி அமைதியா இருக்கிறாங்க. ஓ நீ பேசலையா, நினைச்சேன் நீ கண்டிப்பா பேசியிருக்க மாட்டேன்னு. ராஜி, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை சொன்னா நாம எக்ஸ்ட்ரா காசு கேட்டுறணும், தப்பு இல்ல, என்ன நீ ஒண்ணுமே கேட்காம இருந்தியா அப்படின்னு மீனா கேட்க, சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிக்கிற ராஜு ஆமான்ற மாதிரி தலையாட்டி வச்சிடுறாங்க. சரி விடு, அந்த அக்கா கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ அதெல்லாம் வேண்டாம், ஒண்ணும் வேண்டான்னு ராஜு பதற. ஏன், உழைப்புக்கேத்த ஊதியத்தை நாமளா கேட்டு வாங்கிக்கணும் ராஜி அப்படின்னு மீனா சொல்றாங்க. உழைச்சாதானே வாங்குறதுக்கு அப்படின்னு ராஜு சொல்ல, என்னடி சொரன்ற, ஏதாவது திருட்டு வேலை பாக்குறியா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. இன்னைக்கு காலையில நான் டியூஷன் எடுக்கவே போகலக்கா அப்படின்னு ராஜு சொல்ல, என்னது அப்புறம் அப்படின்னு மீனா பரபரப்பா கேக்குறாங்க. நானும் கதிரும் ஓட போனோம் அப்படின்னு ராஜு சொல்ல, என்னது ஓடி போனீங்களா அப்படின்னு ஒரு மாதிரியா முகத்தை வச்சுட்டு மீனா கேக்குறாங்க. அக்கா, கிரவுண்டுக்கு ஓட போனோம் அப்படின்னு ராஜு மறுபடி சொல்ல, புரியலங்கிறாங்க மீனா. உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். நேத்து நைட்டு நானும் கதிரும் ரூம்ல தூங்கிட்டு இருந்தோமா அப்படின்னு ராஜு ஆரம்பிக்க, ஓ ஏதோ நடந்திருக்கும் போல இருக்குன்னு ஆசையா, சரி அப்படின்னு சந்தோஷமா மீனா கேட்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லக்கா, சொல்றத கேளுங்க அப்படின்னு ராஜு சீரியஸா சொல்ல, சொல்லன்னு சீரியஸ் ஆகுறாங்க மீனாவும். என்னாச்சுன்னா அப்படிங்கிற ராஜு முத நாள் நடந்த டிஸ்கஷன் ஃபுல்லாத்தையும் சொல்றாங்க மீனா கிட்ட. தினமும் காலையில கிரவுண்ட்ல ஓடலான்னு அவன் சொல்லியிருக்காங்கக்கா அப்படிங்கிற ராஜு யோசனையா இருக்க மீனாவை பார்த்து, என்னக்கா அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஏண்டி, இம்புட்டு விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல, அப்படியே முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிட்ட பாத்தியா அப்படின்னு மீனா கேட்க, அதான் இப்ப சொல்றேன் இல்லக்கா அப்படின்னு ராஜி சொல்றாங்க. ஆ இப்ப மட்டும் என்ன நீயாவா சொன்ன, டியூஷன் அக்கா கிட்ட நான் இத பத்தி கேட்டு நீ வரலன்னு சொல்லிருவாங்களோன்ற பயத்துல தான் நீ சொன்ன அப்படின்னு மீனா சொல்ல, இல்லக்கா அப்படின்னு ராஜி சமாளிக்கிறாங்க. ஏய் நடிக்காதடி அப்படின்னு அவங்க கன்னத்துல ஒரு இடி இடிக்கிறாங்க மீனா. நிஜமாவே போலீஸ் ஆபீசர் ஆகுன்னு சொன்னானா அப்படின்னு மீனா கேட்க, ஆமாக்கா நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆனா நீங்க சரியான அர்த்தத்துல எடுத்துக்கணும், காதல் வந்துருச்சா அதுவா இதுவான்லாம் எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு ராஜி சொல்ல, சொல்லுங்கிறாங்க மீனா. நான் போலீஸ் ஆகணும்னு எங்க வீட்டுல சொல்லும் போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னு சொன்னாங்க. பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் தேவையா, கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துற வழியை பாரு, திருடனை பிடிக்க தெரு தெருவா ஓடிட்டு இருப்பியான்னு ஆள் ஆளுக்கு என்னென்னமோ பேசுனாங்கக்கா. ஆனா அவங்க அதெல்லாம் தப்பான அர்த்தத்துல சொல்லல, என் மேல இருக்க அக்கறையில தான் சொன்னாங்க. நான் திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மேல அம்புட்டு பாசத்தை கொட்டின குடும்பத்துக்கு என்னோட எண்ணத்தை புரிய வைக்கவே முடியலக்கா. ஆனா போலீஸ் ஆகுறதா என்னோட லட்சியம், அவன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், அவன் சிரிக்கல, கிண்டல் பண்ணல, வேற எதுவுமே கேட்கலக்கா. அப்போ போலீஸ் ஆபீசர் ஆயிடுன்னு ஒரே வார்த்தையில முடிச்சிட்டான். எப்படிக்கா அப்படின்னு ராஜி கேட்க, தெரியலையே ராஜி, நீயே சொல்லு அப்படிங்கிறாங்க மீனா. முரட்டுத்தனமா நடந்துக்கிறது, எல்லாரையும் எடுத்தறிஞ்சு பேசுறதுன்னு இருந்தாலும் பேசிக்கா அவன் நல்லவன்கா, அவனை சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு அவனுக்கு இருக்குக்கான்னு ராஜி சொல்ல, ஆமா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அவன் நினைப்பான், ராஜின்னா எக்ஸ்ட்ரா கேர் எடுப்பான்ல அப்படின்னு கொஞ்சம் வழிஞ்சிட்டு கேக்குறாங்க மீனா. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே, எல்லார் மேலயும் அக்கறை இருக்குன்னு தான் சொன்னேன். ஆனாக்கா இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இவனுக்கு இப்படி ஒரு முகம் இருக்கும்னு நான் யோசிச்சு கூட பார்த்ததே இல்ல அப்படின்னு ராஜி சொல்றாங்க. அப்ப கதிரோட நெஜ முகம், அன்பான முகம், அக்கறையான முகம் இதெல்லாம் மேடம்க்கு தெரிஞ்சிருச்சு, என்ன பண்ண போறீங்கன்னு மீனா கேட்க, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் பண்ண போறது இல்ல, நல்லா கவுந்து படுத்து தூங்க போறேன், காலையில எழுந்திருச்சு ஓடணும் இல்ல அப்படிங்கிற ராஜி ஆப்பிள கடிச்சிட்டு இருக்க. மீனா வச்ச தண்ணு வாங்காம ராஜியே பாத்துக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்னன்னு ராஜி கேட்க, ஒண்ணும் இல்ல அப்படிங்கிற மீனா. உன் விழிகளில் விழுந்த நாட்களில் நான் அறிந்தது அதுவே போதுமே, வேறெதுவும் வேண்டாமே, அன்பே
அப்படின்னு பாடிக்கிட்டே ராஜுவோட தோல்ல சாயுறாங்க. அவங்கள தள்ளி விடுற ராஜு உடனே பாட ஆரம்பிச்சிருவீங்களே, இதுக்கு தான் நான் உங்ககிட்ட எதுவுமே சொல்றதில்ல அப்படின்னு ராஜு சொல்ல, ராஜ் அப்படின்னு மீனா கிண்டலா கூப்பிட, அக்கா போங்கக்கா குட் நைட். இந்த பழத்தை நீங்களே சாப்பிடுங்க அப்படிங்கிற ராஜு திண்ணையில இருந்து குதிச்சு வீட்டுக்குள்ள திரும்புறாங்க. ஏய் இருடி அப்படின்னு மீனா கூப்பிட, ஒண்ணும் வேண்டான்னு சொல்லிட்டு உள்ளர போயிடுறாங்க ராஜு. வேணான்னா போ நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு ரசிச்சு பழத்தை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க மீனா. மறுநாள் காலையில கையில ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கிட்டு ரெடி 1 2 3 கோ அப்படின்னு கதிர் சத்தம் கொடுக்க ராஜு வேகமா ஓடுறாங்க. ஸ்டாப் வாட்சிய பாத்துட்டு இருக்க கதிர் ராஜு வந்து நின்னவன சூப்பர் அப்படின்னு ஒரு கோச் மாதிரி சொல்றாரு. ஆமா எவ்வளவு செகண்ட் ஆச்சு அப்படின்னு ராஜு கேக்க, கரெக்டா 60 செகண்ட் அப்படிங்கிறாரு கதிர். அப்போ முதல் ரவுண்டை விட அதிகமா இல்லன்னு ராஜு கேட்க, ஆமா முதல் ரவுண்ட்ல 49 செகண்ட்ஸ்ல முடிச்சுட்ட, இப்ப 11 செகண்ட்ஸ் அதிகங்கிறாரு கதிர். இது கட் ஷூ, இத போட்டுக்கிட்டு ஓடவே முடியல, பேசாம இத கழட்டி வச்சுட்டு ஓடட்டுமா அப்படின்னு ராஜு கேட்க, ஏய் என்ன விளையாடுறியா, அது இன்னும் கஷ்டம், வெறும் கால்ல யாராவது இத்தனை ரவுண்ட் ஓட முடியுமா, ஆமா உங்ககிட்ட ரன்னிங் ஷூ எதுவும் இல்லையா அப்படின்னு கதிர் கேக்குறாரு. இல்லையே, இருந்தா பறந்திருப்பேனே அப்படிங்கிற ராஜு தன்னோட கட் ஷூவை பார்த்துட்டு, ஒரு 2 மாசம் போகட்டும், கையில கொஞ்சம் காசு கிடைக்கட்டும், அப்பவும் நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா ஷூ வாங்கிடலாம் அப்படின்னு ராஜு சொல்றாங்க. இல்ல புரியல, அப்பவும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்ப இடையில பிராக்டிஸ் பண்ணாம எங்க போற அப்படின்னு கதிர் கேக்குறாரு. இல்ல இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் அப்படின்னு ராஜு சொல்ல, எதெல்லாம்னு கதிர் கேக்குறாரு. இல்ல இப்படிலாம் ரவுண்டுக்கு வர்றது, பிராக்டிஸ் பண்றது, நீ என்கரேஜ் பண்றதெல்லாம் அப்படின்னு ராஜு சொல்ல, சரி இந்த தொடச்சுக்கோன்னு டவல் எடுத்து கொடுக்குறாரு. வாட்டர் பாட்டில திறந்து கொடுக்க ராஜு தண்ணி குடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சு முடிக்கிற ராஜு, இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு தோணுது, தேவையில்லாம நானும் ஆசையை வளர்த்துக்கிறேன், நீயும் நேரத்தை வீணாக்குற அப்படின்னு சொல்ல, இந்த சும்மா கிளவி மாதிரி பேசாத, நான் சொல்றது மட்டும் கேளு, நீ இப்ப அடுத்த ரவுண்ட் ட்ரை பண்றியான்னு கேக்குறாரு கதிர். இல்ல வேண்டாம் டயர்டா இருக்கு அப்படின்னு ராஜு சொல்ல, சரி நம்ம 2 பேருக்குள்ள காம்படிஷன் வச்சுக்கலாமா, நீ தோக்கடிக்கணுங்கிற எண்ணத்திலேயாவது உன்னோட டயர்ட்னஸ் போயிரும்ல, போலாம் வான்னு கதிர் கூப்பிட, வேண்டாம் அதெல்லாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ராஜு சொல்ல, சும்மா ஒரு ரவுண்டு, வேகமாலாம் வேண்டாம், சும்மா ஜாகிங் மாதிரி, எனக்கும் ஓடணும் போல இருக்குன்னு கதிர் சொல்ல, ஓகே அது போலாம் அப்படின்னு ராஜு ஒத்துக்க. ஸ்டாப் வாட்ச பாக்கெட்ல போடுறாரு கதிர். ஆமா இதெல்லாம் எங்க வாங்கினேன்னு ராஜு கேட்க, ஸ்டாப் வாட்சா, அது ஃப்ரெண்டோட அண்ணன் மிலிட்டரியில சேரணும்னு வாங்கி வச்சிருந்தாரு, அவர்கிட்ட இருந்து நான் எடுத்துட்டு வந்துட்டேன், இது மட்டும் இல்ல அப்புறம் வேற என்னென்னமோ வாங்கி வச்சிருந்தாரு அப்படின்னு கதிர் சொல்ல, ஓ அப்ப மிலிட்டரியில சேர்ந்துட்டாரா அப்படின்னு ராஜு ஆர்வமா கேக்குறாங்க. எங்க வாங்கினதெல்லாம் தலைக்கு வச்சு தூங்குனா எங்க போய் மிலிட்டரியில சேர்றது அப்படின்னு கதிர் சொல்ல, 2 பேரும் சிரிக்கிறாங்க. அப்போ வடிவும் மாரியும் கோவிலுக்கு போயிட்டு வர்றாங்க. மாரி சாமி தரிசனம் நல்லா இருந்தது இல்ல அப்படின்னு வடிவு சொல்ல, ஆமாக்கா மனசுக்கு நிம்மதியா இருக்கு அப்படின்னு மாரி சொல்றாங்க. நாம அடுத்த வாரமும் இதே நேரத்துக்கு கோவிலுக்கு கிளம்பலாம், அப்பதான் நாம பக்கத்துல இருந்த அபிஷேகத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு வடிவு சொல்ல, ஆமாக்கா நானும் அதைத்தான் சொல்லலாம்னு நினைச்சேன், அவங்க எல்லாம் இருந்தா நம்ம எங்க இருந்து கிளம்புறது, நம்ம வீட்டுல இருக்கவங்க அந்த நேரத்துக்கு சுடுதண்ணிய கொண்டு வா காஃபிய கொண்டு வான்னு உசுர வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடந்து வர்றாங்க. திடீர்னு மாறி ஒரு இடத்த பார்த்துட்டு, அக்கா அக்கா அங்க பாருங்களேன் அப்படின்னு காமிக்க வடிவம் அங்க பாக்குறாங்க. அங்க கதிரும் ராஜியும் சிரிச்சிட்டு பேசிட்டு நிக்கிறாங்க. யார் நிக்கிறாங்கன்னு பாத்தீங்களா, போய் பேசலாமா வர்றீங்களாக்கான்னு மாறி ஆர்வமா கேட்க, எதுக்கு வேணாங்கிறாங்க வடிவு. ஷோ ராஜு உங்க பொண்ணுக்கா, வீட்டுல வச்சுதான் பேச முடியல, வெளியில வச்சாவது பேசலாம்ல, இங்க யார் பாக்க போறா அப்படின்னு மாறி சொல்ல, வேண்டாம் மாறி பேசலாம் வேண்டாம், நீ வான்னு இழுக்கிறாங்க வடிவு. ஷோ ஏங்கா இப்படி இருக்கீங்க, வாங்கக்கா 2 வார்த்தை பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு மாறி ரொம்பவே வற்புறுத்துறாங்க. வேண்டாம்னு சொன்னா கேட்கவே மாட்டியா மாறி, நாம அவங்க கூட நின்னு பேசுறத பார்த்துட்டு யாராவது நம்ம வீட்டுல போய் இந்த விஷயத்த சொல்லுவாங்க, அப்புறம் இதனால வேற பிரச்சனை வர்றதுக்கா அப்படின்னு வடிவு கேட்க, அப்ப உங்களுக்கும் உங்க பொண்ணை பார்த்து பேசணும்னு தானே இருக்கு, ஊருக்கும் மாமாவுக்கும் தான் பயப்படுறீங்க அப்படின்னு மாறி கேட்க, எனக்கு யார்கிட்டயும் பேசணும்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வான்னு இழுக்கிறாங்க வடிவு. ஷோ கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலைஞ்ச கதைன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் எதிர்த்த வீட்லயே அவன் மனசுக்கு பிடிச்சவன் இருந்திருக்கான், நாம என்னடானா ஊர் ஊரா மாப்பிள்ளைய தேடி அலைஞ்சிருக்கோம், அங்க பாருங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க அப்படின்னு மாறி சொல்ல, வடிவு அங்க பாக்குறாங்க. கதிர் ஏதோ கைய நீட்டி சொல்லிட்டு இருக்க, அதை ரசிச்சு சிரிச்சிட்டு இருக்காங்க ராஜி. மீதி என்ன நடக்க போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.